இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தொடங்கி இருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அவைத்தலைவர் தலைமையில் தொடங்கி இருக்கிறது. பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இன்று சிறப்புரையாற்ற இருக்கிறார் என்றும் கூறப்பட்டிருந்தது. முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். ரமேஷ், மிக முக்கியமான ஒரு தருணத்துல இந்த அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது. கடந்த 5 வருடங்களாக தேர்தல்களில் தொடர் தோல்வி, அதுக்கப்புறம் இணைப்புக்கான குரல்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கின்றன. அதிமுகவில் இன்னும் 1 வருடத்தில் சட்டப்பேரவை தேர்தலையும் எதிர்கொள்ளவிருக்கிறார்கள். அப்படி ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழல்ல இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். என்ன நோக்கம், இன்றைக்கு என்ன முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன? அதிமுகவில் ஒரு அதிகாரம் மிக்க அமைப்பு என்று சொன்னால் அது பொதுக்குழு தான். இந்த பொதுக்குழுவிற்கு தான் முக்கியமான அதிகாரங்கள் இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா, கட்சியுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதே இந்த பொதுக்குழுவில் தான். அந்த அளவிற்கு ஒரு அதிகாரமிக்க அமைப்புடைய கூட்டம் இப்ப ஆண்டுடைய இறுதியில நடைபெற இருக்கிறது. இன்னும் ஓராண்டில் தான் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் 2026 வர இருக்கிறது. அதற்கான பணிகளை ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த பொதுக்குழுல 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது. மாநில அரசாங்கத்தை கண்டித்து குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, வெள்ள நிவாரண பணிகளை சரிவர கொடுக்காதது, நிவாரணம் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேரல, இது போன்ற மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியாக இருக்கவில்லை போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம கட்சியுடைய உட்கட்சி தேர்தல், அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஜனநாயக ரீதியாக உட்கட்சி தேர்தல் மாவட்ட செயலாளர் முதல் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 2022 கடைசியாக தேர்தல் நடந்தது. அப்போ ஓபிஎஸும் அணியில இருந்தாரு. அப்போது பாத்தீங்கன்னா அவருடைய ஆதரவாளர்களும் ஒரு சில பேர் இருப்பதால் அதற்கு ஒரு மாற்றாக இப்போ இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு அனைத்து நிர்வாகிகளும் எந்தவித கலப்பும் இல்லாமல் ஒரு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு இந்த பொதுக்குழுடைய முக்கியமான உட்கட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு இருக்கும் என்று தெரிகிறது. இதே போல மத்திய அரசாங்கத்தை கண்டித்தும் இங்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.